முன்னொரு காலத்துல ஒரு அழகான கிராமத்துல அருண்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் ரொம்ப புத்திசாலி. ஆனா என்ன, கொஞ்சம் குறும்புத்தனம் பண்றவன். ஒரு நாள் அவன் யாருக்கும் தெரியாம ராஜாவோட தோட்டத்துல இருந்து ஒரு அபூர்வமான பழத்தை பறிச்சிட்டான். அதை எப்படியோ ராஜா பார்த்துட்டாரு. பார்த்த ராஜாவுக்கு ரொம்ப கோபம். அருணை கூப்பிட்டு ஒரு தண்டனை தர முடிவு பண்ணாரு. ஆனா அருணோட அறிவை சோதிக்க நினைச்ச ராஜா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ராஜா அருண் கிட்ட 2 பெரிய ரூம் காட்டுறாரு. ஃபர்ஸ்ட் ரூம் ஃபுல்லா நெருப்பு எரியுது, யார் உள்ள போனாலும் நிமிஷத்துல சாம்பல் ஆயிடுவாங்க. செகண்ட் ரூம், அதுல பசியோட 10 சிங்கங்கள் இருக்கு, அது எல்லாமே 2 வருஷமா சாப்பிடாம இருக்கு. ராஜா சொல்றாரு, அருண், நீ இந்த 2 அறையில ஏதாவது ஒரு அறையை தேர்வு செஞ்சு உள்ள போயிட்டு திரும்ப உயிரோட வரணும். அப்படி நீ உயிரோட வந்துட்டேன்னா நான் உன்னை மன்னிச்சு விட்டுருவேன். அருணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். யோசித்த உடனே ஒரு ரூமை சூஸ் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு திரும்ப உயிரோட வெளியே வந்துடுறான். ஆனால் அதை பார்த்த ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. இவன் எப்படி உயிரோட வந்தான் அப்படின்னு. அருண் எந்த ரூம் தேர்வு செஞ்சுருப்பான், அவன் எப்படி உயிரோட வெளியே வந்திருப்பான்றது தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்ட் 1 சொல்லுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு இந்த கதைக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.